ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. பீன்ஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பீன்ஸ் பொரியல் செய்ய போகிறோங்க. பீன்ஸை கழுவி கட் பண்ணி வச்சுக்கலாங்க. பீன்ஸை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கப்புறங்க இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு கழுவி வச்சுருக்கேங்க. அதையும் இப்போ இது கூட சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், சேர்த்த பாசிப்பருப்பை இந்த மாதிரி எல்லா இடத்துல படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இது சாதம் வேக வைப்பேன் பார்த்திங்களா, அதுக்கு மேலேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இதுக்குன்னு தனியாக வேக வைக்க வேண்டியது இல்லைங்க. தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டியது இல்லைங்க. ஏன்னா நம்ம பருப்பை கழுவி சேர்த்துருக்கோம், பீன்ஸை கழுவி சேர்த்துருக்கோம். பாசிப்பருப்பு ரொம்ப குழையாமல் அப்படியே மலர்ந்துருக்கணுங்க. அதனால் நம்ம இந்தளவுக்கு இப்படி தண்ணி ஊற்றாமையே வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. பீன்ஸ் பொரியலுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 2 பச்சை மிளகாய், இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு. இதை இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாங்க. தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியது இல்லைங்க, சும்மா கோர்ஸாக அரைச்சிட்டா போதுங்க. பீன்ஸ் பருப்பு பொரியலுக்கு மசாலா தேங்காய், பச்சை மிளகாய், உப்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோங்க. தாளிக்கும்போது பீன்ஸ் பருப்பு பொரியல் தாளிக்கும்போது 2 சிகப்பு மிளகாய், அதாவது பச்சை மிளகாயிலேயே பழுத்திருக்கும் பார்த்திங்களா, அதை நான் இப்படி நீட்டமாக ஒரு கோடுக்கு மாதிரி போட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பீன்ஸும் பாசிப்பருப்பும் பார்த்திங்களா, பருப்பு நல்லா மலர்ந்த மாதிரி இருக்கணும், குழையக்கூடாதுன்னு சொன்னேன் பார்த்திங்களா, இந்த பக்குவத்தில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ பீன்ஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், ஒரு பேனை ஹீட் பண்ணி ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டுங்க. கடுகு வெடிக்குதுங்க. 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாங்க. நீங்கள் இந்த இடத்துல கருப்பு உளுத்தம்பருப்பு கூட சேர்த்திக்கலாங்க. இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டுங்க. நாம் சேர்த்த உளுத்தம்பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பையும் சேர்த்திக்கலாங்க. இதுவும் சேர்த்து கலர் ஓரளவுக்கு ரெண்டுமே சேஞ்ச் ஆகட்டுங்க. நாம் சேர்த்த 2 பருப்பு ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாங்க. இது நல்லா ஒரு நிமிஷம் வதங்கட்டுங்க. பாருங்கள், வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா, வெங்காயம் வதங்க ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்திக்கலாங்க. இப்போ இது நல்லா வதக்கிக்கலாங்க. நாம் சேர்த்த ஆனியன் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ வேக வச்சுருக்கிற பருப்பு, காய் சேர்த்திக்கலாங்க. இதெல்லாம் கொஞ்சம் வேகும்போது வெங்காயம் மறுபடியும் கொஞ்சம் நஞ்சம் வேகாமல் இருந்தால் கூட அதை நல்லா வெந்துடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் போட்டோம்னா அப்புறம் வெங்காயம் இந்த காய் வேகிறக்குள்ளே அது ரொம்ப ஒரு மாதிரி கலர் வேறு மாதிரி ஆகிடுங்க, டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இப்போ இந்த பீன்ஸ் சேர்த்துருக்கல, இதில் இருக்கிற தண்ணி ஒரு நிமிஷம் எவாப்ரேட் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பீன்ஸில் பருப்பில் இருக்கிற தண்ணி ஓரளவுக்கு கம்மியாகிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா, தேங்காய் மசாலாவை இதில் சேர்த்திக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இதில் தான் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் காயோட உப்பு பிடிக்கணும் பார்த்திங்களா, அதனால் இதை சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. பீன்ஸ் பொரியல் சூப்பராக செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாங்க. அதோட நம்ம பொரியலுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்க கருவேப்பிலை பொடி நான் சேர்க்குறேங்க. இந்த கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுன்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இது இருந்தால் சேருங்க, இல்லாட்டி பரவாயில்ல. இது சேர்க்கிறதுனால கருவேப்பிலையோட சத்தும் இந்த பொரியலில் சேருங்க. அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. அதனால் நீங்கள் சேர்க்கலைனாலும் பரவாயில்ல, நான் இருக்கிறதுனால சொல்கிறேங்க, டிஸ்கிரிப்ஷனில் தர்றேங்க. 1/4 ஸ்பூன் லெமன் ஜூஸ் பிழிஞ்சிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. சத்தான சுவையான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், சூப்பரான சத்தான பீன்ஸ் பொரியல், சுவையான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான், ஆனால் அது எப்படி சாப்பிட்றோங்கிறதுல தாங்க இருக்குது. எப்போவுமே சாதம் இந்த மாதிரி கம்மியாகவும் பொரியல் ஜாஸ்தியாகவும், சாதத்தோட டபுள் குவான்டிட்டியாக இருக்கணுங்க பொரியல். இந்த மாதிரி சாப்பிட்டா தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ இந்த பீன்ஸ் பொரியலில் அப்படி என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பீன்ஸில் ஃபைபர் இருக்குது. நம்ம சேர்த்த பருப்புனால், பாசிப்பருப்பு, அப்புறம் தாளிக்கும்போது சேர்த்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பில் ப்ரோட்டீன் இருக்குது. அப்புறம் லெமன் பிழியிறோம், வைட்டமின் சி இருக்குது.
கருவேப்பிலை நாம் பொடி சேர்த்துருக்கோம். அதனால் நமக்கு இரும்பு சத்து கிடைக்குதுங்க. இந்த மாதிரி நாம் இப்போ அவசரமாக எல்லாருமே செஞ்சிட்ருக்கோம். காலையில் டிஃபனுக்கு ஒன்று, அதாவது ரைஸுக்கு ஒன்று, டிஃபனுக்கு ஒன்றுன்னு சைட் டிஷ்ஷெல்லாம் செய்ய முடியாது இல்லைங்களா? இப்போ நம்ம தோசை செஞ்சோம்னா இந்த பொரியலை கூட வச்சு சாப்பிட்லாங்க. தோசை மேலே டாப்பிங் மாதிரி போட்டு கூட இந்த பொரியலை போட்டு சாப்பிட்லாங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு ரெசிபி செஞ்சோம்னா அதில் ப்ரோட்டீனு, ஃபைபரு, எல்லா வைட்டமின்ஸும் இருக்கிற மாதிரி நம்ம செஞ்சுக்கலாங்க. ஈஸியான பொரியல் தாங்க. ஆனால் பிளான் பண்ணி செஞ்சோம்னா எல்லாமே சுலபந்தாங்க. இப்போ அந்த கருவேப்பிலை பொடியெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே செஞ்சு வச்சிட்டோம்னா இப்போ இதில் சேர்க்கறதுனால எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு மட்டும் இல்லாமல் நமக்கு உடம்புக்கு தேவையான சத்தெல்லாம் கிடைக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.